இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மைக்கில் யாராவது வேகமா எடுத்தா வாசிக்கலாம். இயேசு அவரிடம், நல்ல கவனி, இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், ஏன் அம்மா அழுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே கொண்டு போய் வைத்தீர் என்பதை சொல்லும், நான் போய் அவரை எடுத்து சென்று ஆமா என் பக்கம் வச்சுக்கிடுறேன், எனக்கு விருப்பமான இடத்துல அவரை கொண்டு நான் புதைத்துக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாமல் சில பெண்கள் அதிகாலையுமே ஆண்டவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை தோட்டத்திற்கு செல்லுகிறார்கள். அதுல மகதலேனா மரியாள் இருக்காங்க பாருங்களேன், மேக்தலின் மேரி. அவங்க அவசர அவசரமாய் காலையிலே புறப்பட்டு போய் கல்லறையின் இடத்துல எப்படியாவது இயேசுவினுடைய அந்த கல்லறையை பார்க்க வேண்டும். எதை பார்க்கணும் போனாங்க? எதை பார்க்க போனாங்க? கல்லறையை பார்க்க போனாங்க. சொல்லுங்க. ஆமா, போனவர்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கிறது. கல்லறை அடைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. பயங்கரமான ஷாக் அவங்களுக்கு. யாரும் புரட்ட முடியாத ஒரு கல் எப்படி புரட்டப்பட்டு இருக்கிறது தெரியல அவங்களுக்கு. அதிர்ச்சியில பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. ஒருவேளை இயேசு வேற யாரோ தூக்கி கொண்டு போய்விட்டார்களோ அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு. அப்படி பக்கத்துல பார்க்காங்க, ஒரு ஆள் நிக்கிறாரு. யார் நிக்கிறாங்க? தோட்டக்காரர் நிக்கிறார். சொல்லுங்க, யார் நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. நிக்கிறது யாரு? தோட்டக்காரர். சொல்லுங்க. அவர்கள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, என் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைத்து? ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க, இவர் தோட்டத்தின் சொந்தக்காரர், கண்டிப்பா இவர் தான் தூக்கிட்டு போயிருக்கணும், இவர் தான் என்ன செஞ்சிருக்கணும். ஆமா, ஏன்னா ஒரு வாரம் உள்ளே வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறை அது. அது இயேசுவுக்காக அங்கு ஆயத்தமாக்கப்பட்டது அந்த கல்லறை. அதுக்கு முன்பதாக ஒருவரை புதைத்ததும் இல்லை, பின்பதாக கல்லறை யாருக்கும் பிரயோஜனப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட கல்லறையை பார்த்து திறந்திருக்கிறது. ஏன்னா வைத்தவர்களில் அவர்களும் ஒருவர். சொல்லுங்க. கல்லறையை கொண்டு புதைக்க போன பொழுது அவர்களும் கூட சேர்ந்து என்ன செய்றாங்க? சொல்லுங்க. புதைக்கிறத பார்க்கிறாங்க. புதைக்கிறது அவங்களுக்கும் பங்கு இருக்கு. சொல்லுங்க. இந்த மரியாள் யார் அப்படின்னா, பிசாசுகள் துரத்தப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அம்மா. இயேசுவாள் அற்புதத்தை வாங்கினாங்க, இயேசுவோடு கூட பயணித்தாங்க. இயேசுவை அவர்கள் தினம் 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 பக்கத்துல இருந்து பார்த்தவங்க. இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டார்கள். அவர்களும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும்படியாக அவரோடு கூட பயணித்த பெண்களில் ஒருவர். இயேசுவை நன்றாக தெரியும். இவர் வாழும் கடவுளின் மகன் என்பதை அறிந்தவர்கள் அவர். பிதாவிடத்தில் வெளிப்பட்ட ஒரே குமாரன் இயேசு என்பதை அறிந்தவர் அவர். எல்லா ஜனத்தின் பாவங்களை மன்னிக்க வேண்டியாய் புறப்பட்டு வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தும்படியாய் ஒப்படைக்கப்பட்டவர் தான் இந்த இயேசு என்பதை நன்கு அறிந்தவர் மேரி. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நடுக்கம் வருகிறது, பயம் வருகிறது. பயத்தோடு கூட புலம்புறாங்க. சொல்லுங்க. பக்கத்துல கை பிடி சொல்லுங்களேன். நம்மள எப்போ புலம்புவோம்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. ஆமா, பயம் வந்துட்டா என்ன வந்துடும்? புலம்பல் வந்துடும்.
எரிச்சல் வந்துடும், கோபம் வந்துடும், பயத்துல என்ன செய்யுதுன்னே தெரியாம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டுக்காரர் கூட வேற ரூபத்துல தெரிவாரு, மனைவி வேற ரூபத்துல தெரியும். கண்ணு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியாது, ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருப்போம். அத நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அந்த அம்மாவுடைய பார்வையில இப்போ அவர் யாரா தெரிகிறாரு? தோட்டக்காரர் வேஷத்துல வந்தாரா? ஆமாவா? அது யாரு? தோட்டக்காரர் வேஷத்துல வரல அவரு. நல்ல கவனிக்கணும், தோட்டக்காரர் வேஷத்துல வரல. ஆனா இந்த அம்மாவுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, பதட்டத்துல வீர்த்தார் என்பதை விசுவாசிக்கல இந்த அம்மா. இயேசு சொன்ன வார்த்தையை மறந்து போனார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனால் அந்த பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பெண்ணை நோக்கி, பெண்களை நோக்கி சொல்லுகிறார்கள், தூதர்கள் உயிரோடு இருக்கிறவரை, ஐயா ஒருவர் உயிரோடு கூட எழுப்பி விட்டார், அவரை செத்தவங்களிடத்தில் கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள் என்று சொல்லி அங்கு தூதர்கள் பதிலளிக்கிறார்கள். மரித்தோர் உயிர் தெழுந்து விட்டார், மரித்த ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இப்ப உயிரோடு இருக்கிறார். நீ எங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்களேன்? செத்தவர் இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க, யார்கிட்ட தேடணும்? கல்லறையில தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அவர் உயிர் தெழுந்தார். ஆமே, அல்லேலூயா. சத்தமச்சன் அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை செத்து செத்து உயிர் தெழுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவர் சாவாரு, வருஷத்துக்கு ஒரு முறை அவர் என்ன செஞ்சு வருவாரு சொல்லுங்க? உயிர் தெழுவார் அப்படிங்கிற கொண்டாட்டத்துல பயங்கரமா கொண்டாடுவோம். வருஷம் வருஷம் நமக்கு என்ன வருது? இயேசுவின் சாவும் வருது, இயேசுனுடைய உயிர்ப்பும் வருகிறது. அவர் மரித்து என்றோ உயிர்த்து விட்டார். ஆனால் நம்ம அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஆனால் ஏன் கொண்டாடுறோம் நமக்கு தெரியல. இன்னைக்கும் ஆண்டவர் எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம்னா, செத்தவர்கள் மத்தியில தேடிக்கொண்டிருக்கிறோம், மரித்தோர் மத்தியில தேடிக்கொண்டிருக்கிறோம். அவரை பார்வைக்கு அவர் பல கோணங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை அறியாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை புரியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கல அப்படின்னா, இயேசு யாருன்னு தெரியும் சொல்லுங்க? தெரியுமா தெரியாதா? இயேசு யாரு? சும்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மைக்கெல்லாம் வச்சிருக்கீங்களா? எதுக்கு வச்சிருக்கீங்க? இயேசு யாரு? அவர் மீட்பு நல்லா தெரியும். எனக்கு யாரு? அங்கதான் பிரச்சனை. பிரச்சனை எனக்கு யாருங்கிறதான் பிரச்சனை. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி தெரியும். எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எல்லோரையும் விடுதலையாக்கும் புறப்பட்டு வந்த கடவுளிடமிருந்து வந்த அவருடைய ஒரே குமாரன் நன்றாக தெரியும் நமக்கு. இயேசுவை தேடுகிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் தெரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் தெரியும். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் அன்பையில் இருந்து அற்புதங்களை காண பண்ணுகிறவர் தெரியும். ஆனா எனக்கு யாருன்னு அவரை தெரியல. நான் அவரை ருசி பார்க்காமல் அவர் நல்லவர் 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 என்று சொல்லி நான் போராடி கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவரை ருசி பார்க்க முடியாம அவர் நல்லவர் சொல்றேன். இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா, யூடியூப் சொல்லுங்க, யூடியூப்ல அநேக
இந்த ஐட்டமா வரும். பார்த்திருக்கீங்களா? பார்க்காத மாதிரியே நீ பாக்கிறீங்க. எல்லா சமையல், எந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், என்ன சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுத்துக்கும் உதவாத ஹோட்டலை கூட விளம்பரப்படுத்தி சாப்பாடு சூப்பர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்காமையே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை பார்த்துட்டு, எதை பார்த்துட்டு, இப்போ தூத்துக்குடியில ஒரு கடையில ஒரு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க வைத்துக் கொள்ளுங்க, விளம்பரம் வருது. தூத்துக்குடி இந்த இடத்துல இந்த கடையில் இந்த சாப்பாடு ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. அது மண்ணு மாதிரி கூட இருக்கும். சொல்லுங்க, மண்ணாவே இருக்கும். சொல்லுங்களேன், ஏதோ ஒரு ஊர்ல. உடனே நம்ம என்ன செய்யறோம், அந்த ஊருக்கு போகும்போது எதை தேடுறோம்? ஹலோ, எதை தேடுறோம்? அந்த கடை எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்குன்னு தேடி உயிரை கொடுத்து அட்ரஸ கண்டுபிடிச்சு போனுக்கு மேல போனை போட்டு எப்படியாவது இந்த கடையில போய் என்ன செஞ்சிடணும், வாயில வச்ச உடனே வாந்தி வந்துடும். நல்லா கவனிங்க. யாரோ ஒருவன் சொன்னதை வைத்து, யாரோ ஒருவன், என் மனது அதை சாப்பிடுகிற வரைக்கும், சில இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், சில இடத்துல சாப்பாடு சரியா இருக்காது. உங்களுக்கு நடக்கின்ற அற்புதத்தை போல எனக்கு நடக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்க ருசி பார்க்கிற மாதிரி எனக்கு ருசி பார்க்க தெரியாது. நான் ருசி பார்க்கிற மாதிரி உங்களுக்கு ருசி பார்க்க தெரியாது. என் பார்வைக்கு அழகா இருப்பது உங்கள் பார்வைக்கு தவறாய் தெரியும். உங்கள் பார்வைக்கு அழகா இருப்பது என் பார்வைக்கு எப்படி இருக்கும்? தவறா இருக்கும். அப்போ ஆண்டவர் நல்லவன் பிரசங்கத்தை கேட்டு 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 இன்னைக்கு வரைக்கும் நல்லவன் சொல்றோம். என் வாழ்க்கையில நல்லவர் ருசி பார்த்திருக்கணும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. நான் ருசி பார்த்தது உண்டானால் சொல்லுங்க. ஹலோ, பக்கத்தை கேட்பது நம்ம எல்லாம் சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். அவங்க முகத்தை பாருங்க, கொஞ்சம் பக்கத்துல முகத்தை பாருங்க, பருதாம இருக்கிற முகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் சத்தமா கை பிடிங்களேன். ஏன் வைக்கப்படுறீங்க? நல்ல கைப்பிடிச்சு அவங்க முகத்தை பாருங்க. நம்ம எல்லாம் ருசி பார்க்காமலேயே நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால நன்மைகள் நடக்கல. புரியுதா? ஏதோ இந்த ஊழியக்கார சாட்சி சொல்லிட்டாங்க ஐயா, அதனால நல்லவர். எனக்கு அற்புதம் தான் எனக்கு நல்லவர். சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எனக்கு அற்புதம் நடக்கின்ற பொழுது, நான் அவரை ருசி பார்க்கின்ற பொழுது எனக்கு இயேசு நல்லவராக மாறுவார். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை கேட்கலாம், அவங்களுக்கு மட்டும் நன்மை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு ஏன் நன்மை செய்யல? அவங்களுக்கு அற்புதம் நடக்கு, எனக்கு ஏன் நடக்கல? அப்ப நான் எப்படி ஓரவஞ்சனை பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி அவர் சொல்லலாம். நான் சொல்ற ஆண்டவர் ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பை வைக்கிறவர் கிடையாது. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை தேடுகிற யாவருக்கும். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இத்தனை ஜனங்கள் கூடி இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிங்க. ஆனா வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே இருக்கணும் அப்படின்னா சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னும் சாயல் மாறல அப்படின்னா, இயேசு நல்லவன் எனக்கு சொல்ல தெரியுது, ஆனா அனுபவிக்க முடியல. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள உள்ள போயிருக்கிறோம். நம்ம அவரை அறியாமல் ஆராதிக்க கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மாடானது ஏசாயா 1:3 வாசிக்கின்ற பொழுது, காளை தன்னுடைய உடைமையாளனை அது அறிந்து கொள்ளுகிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் இஸ்ரவேலோ
என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளல. வேதனையோடு ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். என் ஜனங்கள் அப்படிங்கிறாரு. இஸ்ரவேல் எல்லாம் என்னுடைய மக்களா இருக்கிறார்கள். என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னோடு கூட உண்டு மகிழ்ந்தவர்கள், என்னுடைய அற்புதத்தை வாங்கி கொண்டவர்கள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னால் நன்மையை பெற்றவர்கள் கூட என்னை என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. தாவீது ரொம்ப அழகா சொல்லுவாருங்க, என் பந்தியில் உண்டவர்கள், என் பந்தியில் அமர்ந்திருந்து என்னோடு கூட சாப்பிட்டவர்கள் தன்னுடைய குதின் காலை என் முகத்துக்கு நேராய் நீட்டுகிறார்கள். தாவீது சொல்றாரு, தன்னுடைய குதின் காலை என் முகத்துக்கு நேராய் நீட்டி என்னை காயப்படுத்துகிறார்கள். தாவீதை அறிந்து கொள்ளாமல் அவரோட கூட ஒரு கூட்டம் இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சிக்லாக் அப்படிங்கிற இடத்துல தாவீது இருக்கின்ற பொழுது தன்னோட 400 பேரை வைத்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் 400 பேரும் அவரோட கூட இருக்கிறார்கள். 400 பேரின் குடும்பமும் அவரோட கூட இருக்கிறது. திடீரென்று சொல்லி ஒரு போருக்கு புறப்பட்டு போறாங்க. போர்ல தாவீதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். தாவீதும் 400 ஆண்களும் திரும்பி வருகிறார்கள். வந்து சிக்லாக்ல பார்க்கின்ற பொழுது சிக்லாக் தீப்பிடிச்சு எரிந்து கொண்டிருக்கிறது. சொந்த ஜனங்களை காணும், குடும்பத்தாரை காணும், ஆடு மாடுகளை காணும். எதிரிகள் வந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஊரை தீக்கிரையாக்கி எல்லாரையும் அடிச்சு கிளப்பி கொண்டு போயாச்சு. தாவீதோடு கூட இருந்தவர்கள், நல்ல கவனிங்க, தாவீதோடு கூட இருந்தவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன் குடும்பத்தை காணும் முன்ன பதறி, கோபத்துக்கு மேல கோபம் உச்சில அவங்களுக்கு ஏறுது. தாவீதுக்கு எதிராக கொலை செய்யும்படியாக கற்களை எடுக்கிறார்கள். யாருக்கு எதிராக? யாரால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? தாவீதால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தாவீதோடு கூட இணைந்து இருக்கும்படியே வந்தவர்கள், தாவீதை நன்கு தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் அல்ல, தெரிந்தவர்கள். சொல்லுங்க. ஆமா, புரிதல் வேறு, தெரிதல் வேறு. பிரகாஷ் தாவீது பிரதர் பாளையங்கோட்டை காரணம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். பிரகாஷ் தாவீது பிரதர் யாரும் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவர் கூட நடக்கணும். சொல்லுங்க, புரியுதா புரியலையா? உங்க ஊழியக்காரங்கள் உங்களுக்கு தெரிவது வேறு, புரிந்து கொள்வது வேறு. தெரிந்து கொள்கிறவர் கல் எடுப்பார்கள். சொல்லுங்க, தெரிந்து கொள்வர் எதை தூக்குவாங்க கையில? தனக்கென்று சொல்லி ஒரு நன்மை இல்லாமல் போகும் பொழுது என்னதான் நன்றாய் பழகி இருந்தாலும் கூட தெரிந்தவர்கள் தான் கல்லெறிய துணிவார்கள். புரிந்து கொண்டவர்களோ தன்னை போல் நேசிப்பார்கள். அல்லேலூயா. இயேசுவை தெரிந்திருந்தது, புரிந்து கொள்ள முடியவில்லை. தாவீதை தெரிந்திருந்தார்கள், புரிந்து கொள்ளல. அதனால கல்ல தூக்கிட்டு தாவீதை கொலை செய்ய, ஏன்னா உன்னை நம்பி நாங்க வந்தோமே, என் குடும்பத்தை காணும். எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன செய்ய முடியும்? தாவீது கடவுள் பக்கமாய் திரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரை தவிர வேற யாராலும் நமக்கு இப்போ அற்புதத்தை செய்ய. இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம நல்ல ஆவியை பெற்றவர். சொல்லுங்க, நம்ம யாரு? நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆவியை பெற்ற என்ன செய்வோம்? இதே ஒரு நிலைமை நமக்கு வருதுன்னா, உனக்கெல்லாம் சோறு போட்டு உன்னை வளர்த்தம் பாரு, உன்னை பார்த்தம் பாரு, உனக்கெல்லாம் நன்மை செஞ்ச பாரு, நீங்க இதுவும் செய்வீங்க மேலே செய்வீங்கன்னு சொல்லி அந்த எதிரான ஜனங்களை சபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா தாவீதுக்கு ஒன்னே ஒண்ணு வழி தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவர் தேவனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர். அல்லேலூயா. ஆண்டவரை அனுபவித்துக் கொண்டிருந்த தாவீது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அதனால ஒன்னே ஒண்ணு தெரியும், தாவீது தேவன் பக்கமாய் திரும்பி, ஆண்டவர் பக்கமாய் திரும்பி, ஆண்டவர் என்ன செய்ய தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. நமக்கு சின்ன வியாதி வந்துட்டுன்னா ஜெபம் விட்டுருவோம். சொல்லுங்க, உண்மைதானே? இப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க கேன்சர் மாதிரி தெரியுது. சொல்லுங்க, ஹலோ அப்படின்னு சொல்றாங்க.
பயாப்சிக்கு அனுப்பி இருக்கிறோம், ரிப்போர்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்குள்ள ஆவி செத்து போயிரும். சொல்லுங்க, நைட்டு தூக்கம் வராது. யாரெல்லாம் தெரியுமா எல்லாருக்கும் போனை போட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, என்ன செய்யணும் தெரியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஆனா ஆஸ்பத்திரியே போக முடியும், ஆனா ஜெபிக்க முடியல. ஏன்னா அந்த வியாதியை அறிந்து கொண்ட அளவுக்கு தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நிறைய நம்முடைய தவறுகள் அப்படித்தான் உண்டாகுது, நமக்கே தெரியல. தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்னன்னே தெரியாம ஆண்டவர் ஆண்டவர் அப்படியே துதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பின்னால் போன கூட்டங்களும் அப்படித்தான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. ஏசப்பா சீசன்ல பார்த்து கேட்பாங்க, எப்பா இந்த மக்களை என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே சீசர் சொல்லுவாங்க, சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை இறைவாக்கினர்களில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பேச்சு அடிபடுது ஆண்டவரை குறித்து. ஆனா யாருக்குமே வந்தவர் கிறிஸ்து என்று தெரியல. ஒவ்வொருவரும் எலியாவின் ஆவியை பெற்றவர் வந்திருக்கிறார், எரேமியாவின் ஆவியை பெற்றவர் வந்திருக்கிறார், யோவான் ஸ்நானகனின் ஆவியை பெற்றவர் வந்திருக்கிறார், இவரும் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு தான் பேசினாங்க. உடனே ஏசப்பா கேட்கிறாங்க, இப்ப ரைட், ஊர் உலகம் 1000 சொல்லட்டும், நீங்க சொல்லுங்களேன், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உங்க புருஷனை ஊர் உலகம் 1000 சொல்லட்டுமே, நீங்க உங்கள் புருஷனை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் மனைவியை ஊர் உலகம் 1000 சொல்லட்டும், நீங்க மனைவியை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த வார்த்தையில நீங்க மனதில் வைத்து நீங்க தியானிக்கணும். யாரோ சொன்ன ஒன்றை வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இயேசு நல்லவர் சொல்லிட்டு போயிருவேன், ஆனா உங்களுக்கு அவர் நல்லவர்னு எப்பதான் தெரியும்? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் அவரை ருசி பார்க்கும் பொழுதுதான் தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் வருவோம் போவோம். சொல்லுங்க, அப்படிதான் இருப்போம். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? சுவைக்காம தெரியாது. சொல்லுங்க, இந்த பைபிளை வாசிச்சாலும் தெரியாது. சொல்லுங்க, ஹலோ, எல்லார் கையிலும் பைபிள் இருக்கலாம்? எல்லார் கையிலும் இருக்கா? தினம் வாசிக்கீங்களா? சொல்லுங்க, தினம் செய்தி கேட்கீங்களா? அப்ப ஏன் இன்னும் அழுகை மாறல? ஏன் பற்கடிப்பு மாறல? ஏன் புலம்பல் மாறல? ஏன் கவலை? ஏன் அப்படியே பிரஷர் ஏறுது? அப்படியே மண்டை அப்படியே வள்ளி தாங்க முடியல? ஏன்? கேள்வி கேட்கணும். இதைத்தானே வாசித்தோம், இதைத்தானே கேட்கிறோம் காது வழியாக. எல்லாம் கரெக்ட் தான். இது என் வீட்டுக்காரருக்கு வந்த வசனம், இது என் பிள்ளைக்கு வந்த வசனம். இந்த வாக்குத்தத்தம் வருஷ தொடக்கத்துல எடுப்போம் பாருங்களேன். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஒண்ணு, என் வீட்டுக்காரர் ஒண்ணு, ஆளாளுக்கு ஒரு 5-6 இடத்தை எடுத்துட்டு போவோம் வாக்குத்தத்த வசனங்கள். ஆனா அந்த வருஷம் முடிவில் அந்த வசனம் நிறைவேறி இருக்காமான்னா கேள்விக்குறியா இருக்கும். இந்த வருஷம் நிறைவேறல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வார்த்தை வந்தது உண்மைதான். சொல்லுங்க, வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது. ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்கிறார், ரட்சிக்கிறார். அவர் வார்த்தை வந்தது உண்மைதான். வார்த்தை யாருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு. சொல்லுங்க, அவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது அப்படின்னா, அன்னை மரியாள் சொன்னாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதான் மேட்ரு. நீ கொண்டு வந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு வார்த்தைக்கு தன்னை என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. கேள்வி கேட்கல, புலம்பல, போராடல.
இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப சீசர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன என்னப்பா நினைச்சிருக்கிறீங்க? உன பேதுரு சொல்றாரு, வாழும் கடவுளாகிய ஆண்டவருடைய மகனா இருக்கிற மேசியா. அல்லேலூயா. வாழும் கடவுளின் மகன் நீரையா, மீட்க வந்தவர் மேசியா என்று சொல்லி கடவுளை குறித்து, இயேசுவை குறித்து சொன்னவுடன் ஆண்டவர் சொல்றாரு, எப்போ சூப்பரா அப்படிங்கிறாரு. ஆமென். ஏன்னா இது நீ பேசல, யாரு பேசல? இது எங்க உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது? பரலோகத்தில் உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது, பிதாவிடத்தில் வெளிப்பட்டு இருக்கிறபடியினாலே பிதாவின் சித்தத்தை நீ பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? ஒன்றாவது, இந்த பாறையின் மீது, அதுக்கு முன்னால பாறையின் மாத்துறாரு, இனி நீ பேதுரு வாய் என்னப்படுவாய். ஆமென். சீமோனே, இதுவரைக்கும் சீமோனா இருந்தாய், நானலா இருந்தாய், அங்கிட்டு இங்கிட்டு அசைவாடி கொண்டிருந்த. இப்ப உன் பேர் சீமோன் அல்ல, நானல் அல்ல, பேதுரு. பாறையின் பேர் வைக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சொல்லுங்க சொல்லுங்க. பெயர் மாற்றம் ஒண்ணு நம்ம வீட்டுல ஞானஸ்தானத்துக்கு பேர் ஒரு பேர் அப்படி இல்லை. அவருக்குள் இருக்கிற கடவுளின் வல்லமையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். நானே பாறை, உனக்குள்ள இருந்த கிரியை செய்வேன். இந்த கண்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீ பாறை எனப்படுவாய். ஒன்னாவது காரியம் சொன்னார். இரண்டாவது சொன்னார், இந்த பாறையின் மீது அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு கொடுக்கிற வார்த்தையினால, வல்லமையினால நீ அநேக விதமான ஜனங்களை ஆதாயமாக்கி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்க்கும்படியான ஒரு உன்னதமான ஊழியத்தை உனக்கு தார அப்படிங்கிறாரு. யார் உன்னை அசைக்க? மூணாவது, பரலோகத்தினுடைய விண்ணரசினுடைய திறவுகோல்களை சொன்ன மாத்திரத்துல மண்டை கலண்டுருச்சு. யாருக்கு? சொல்லுங்களேன். நல்லாதான் பேசினார். யாரு? இப்ப ஆண்டவர் பொறுப்பை கொடுக்காரு. எதை கொடுக்கிறாரு? ஒண்ணு, இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன்னார், என்னுடைய திருச்சபை கட்டுவேன்னார். அவருடைய திருச்சபை. யார் திருச்சபை? கிறிஸ்துவின் திருச்சபை. நல்ல கவனிங்க. அதுல கிறிஸ்து வாசம் பண்ணுவான். அங்கு சண்டைகள் இராது, சச்சரவுகள் இராது, அங்க குழப்பம் இராது, அவிசுவாசம் இராது, அங்க பரிசுத்தம் இருக்கும், பாவங்கள் இராது. சரியா? அந்த சபையில. எந்த சபையில? கிறிஸ்துவின் சபையில. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பேதுருக்கு மண்டையில கொஞ்சம் ஐஸ் வச்ச உடனே மண்டை குழம்பிடுச்சு. இப்ப ஆண்டவருக்கு ஆலோசகரா மாறிட்டார். யாருக்கு? பேதுரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் மரித்து உயிரோடு கூட எழும்ப வேண்டியவனா இருக்கிறேன், மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன், மரணம் என்னை தேடிக்கொண்டிருக்கிறது, பாவங்களுக்காக ஜனங்களுக்காக மரிக்க வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படி சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போனான். இப்ப லூசிபர் ஸ்பிரிட் உள்ள வந்துட்டு. யாருக்கு? சில நேரம் கொஞ்சம் ஒரு பொறுப்பை கையில கொடுத்தோம்னு நம்ம தான் பெரிய ஆளு சொல்லி என்ன செஞ்சிருவோம். பொறுப்பு எதுக்கு தெரியுமா? பலரை பொறுப்புள்ளவர்களாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் பலரை அதிகாரிகளாய் மாற்றுவதற்கு, அடிமையாக்குவதற்கு கிடையாது. இப்போ பேதுரு இயேசுவை அடிமையாக்க பார்க்கிறார். பொறுப்பை கொடுத்தது யாரு? இப்ப அவருக்குள்ள கொஞ்சம் துளிர் விட்டுட்டு, நம்ம நல்லா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தினம் பைபிள் வாசித்து பயங்கரமா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் ஜெபத்துல பழகின உடனே நமக்கு தான் பாட தெரியும், ஜெபிக்க தெரியும். எங்களுக்கு அதிகாலை ஜெபத்துல ஸ்தோத்திர வெளி யுத்தம் அப்படிலாம் சொல்லி சில ஜெபங்களை ஏறெடுப்பது உண்டு. நான் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, 5 நிமிஷம் தான் ஸ்தோத்திர வெளி சொல்லணும். சரியா?
ஆனா குறைந்தது அரை மணி நேரமாவது அதுக்கு முன்னால எழுப்பி ஆண்டோடைய பாதத்தை உட்கார்ந்து ஸ்தோத்திர பலியை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பலியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சொல்லணும். அப்படி தூங்கி எந்திரிச்சு அப்படி இருந்தாலும் நினைச்ச கூடாது. ஏன்னா எனக்கு தெரியுமே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர சொல்ற சாதாரண விஷயம் தானே. ஸ்தோத்திர பலி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்வதற்கும் சாதாரணமான மக்கள் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. யார் வேணுமா சொல்லலாம். இன்னைக்கு காலையில நம்ம சன்னியாசி பிரதர் அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க வரும்போது நானும் பிள்ளைகளும் பிளஸ்ஸிங் வாங்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் தலையில கை வச்சாரு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகிமை இறங்குச்சு. அப்படி போய் புல்லரிக்கு அப்படி எனக்கு சொல்லும் பொழுது என்னோட இருதயத்துல ஏதோ ஒரு 1000 வாட்ஸ் பவர் ஏறின மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்படியே இந்த பாருங்க, அப்படியே கை அப்படியே நடுங்குது அந்த வார்த்தை சொல்லும் பொழுது. அபிஷேகம் சொல்லுங்க. யாரு வேணாலும் அது பிளஸ் பண்ணும். அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை பிளஸ் பண்ண வார்த்தை 1000 வருஷங்களுக்கு அது கூட நிற்கிறதா இருக்கிறது. அப்புறம் அந்த வார்த்தை ரிசீவ் பண்றேன், அந்த வார்த்தை நம்புறேன். பிரதருக்கு வந்த அந்த வல்லமைய அப்படியே ரிசீவ் பண்ணி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இயேசுவில் நடப்பதாக அந்த பலன் கேட்டுக்கொண்டு அப்படியே போயிடக்கூடாது. யாரும் ஒருவர் பிரசங்கிக்கிறாங்க இல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இவங்கள யோக்கியமா, அவங்க யோக்கியமா, இவங்க யோக்கியமான்னு சொல்லி தோட்டக்காரன் என்று நினைத்த அந்த மரியாதை போல இவங்கிட்ட ஆண்டவர் இருப்பாரா, இவங்கிட்ட இருப்பாரா அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. யார் வழியாக ஆண்டோடைய வார்த்தை புறப்பட்டு வந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் அதை கேட்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு டக்குன்னு சொன்னவன் ஆண்டவர் சொன்னாரு, பின்னால போ சாத்தானே அப்படின்னா. என்ன வரத்தை கொடுத்தாரு? ஹலோ, திருச்சபையே தூக்கி கையில கொடுத்தாரு, பரலோகத்தையும் கையில கொடுத்தாரு. பாருங்க, எப்பா பரலோகத்தினுடைய விண்ணரசனுடைய திறவுகோ, நீ பூமியில ஜெபிப்பது பரலோகத்திலிருந்து பதில் உண்டாக பூமியில கட்டவிழ்க்கலாம், பூமியில கட்டுவிக்கலாம். நீ என்ன செய்தாலே உனக்கு விண்ணரசு பரலோகம் பதில் கொடுக்கும். இந்த கிஃப்ட வாங்கிட்டு இப்ப உள்ளுக்குள்ள அதை உடைக்கிறதுக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டான்? நீ மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், கடவுளுக்கு ஏற்றவன் என்ன செய்யல. நீ கேட்கல, நல்லது தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏசப்பா மேல அக்கறையோடு தான் சொன்னாரு. பிசாசு என்னைக்குமே நம்ம மேல அக்கறை உள்ள மாதிரியே தான் பேசுவான். சொல்லுங்க, ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. அவன் கடவுள் கடவுள் கூப்பிடு, அவன் கடவுள்ல அறிந்து கொள்ளாத அப்படிமா. நல்ல ஜெபம் பண்ணு, ஆனா அவனை விட்டுறாத அப்படிமா. நல்ல ஆராதி, நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவரோட உறவாடு, எல்லாம் செய்ய, ஆனால் அவனை மன்னிக்காத அப்படிமா. உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அதுக்கு செவி கொடுக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் தோட்டக்காரன் மாதிரியே பல நேரம் நமக்கு தெரியுறாரு. சில நேரம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு. எங்க மேரி எவ்வளவு கூட இருந்தவங்க அப்படித்தானே, அவங்களை பதட்டத்துல இயேசு எப்படி அழைக்கிறாங்க? தோட்டக்காரர் என்று எண்ணி. சில விளங்காத எண்ணங்கள் இருக்கு பாருங்களேன், தவறான எண்ணங்கள். ஏதோ ஒண்ணு பேசுவாங்க, ஏதோ ஒண்ணு நினைச்சிருவோம். திடீர்னு ஒரு ஊழியக்காரங்களை பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒரு நிறுவனம் போயிருவாங்க. இந்த ஊழியக்காரர் என்கிட்டயே பேச மாட்டேங்காரு, என்கிட்டயே பேச மாட்டேங்காரு, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தவறான ஒரு எண்ணத்துக்குள்ள என்ன செய்வோம், நம்ம உள்ள வருவோம். இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஏற்கமாற நினைப்போம் பாருங்களேன். ஏன்னா இருதயத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. நீங்க ஆண்டோட இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது அவருக்கு உண்மையாக இருக்க முடியுமாமே. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையாய்
அவருக்கு உண்மையா இருக்கிறவர்கள் அவர் சித்தத்தை செய்யும்படியாகவே வாஞ்சித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவைக்கு மட்டும் அவரை பயன்படுத்தாமல் அவரே தேவை என்று முழுவதுமாய் நம்மோடு இணைக்கிற பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. தேவைக்காக. ஹலோ, பக்கத்துல கைப்பிடிச்சு முகத்தை பார்த்து, தேவைக்காக இயேசுவை பயன்படுத்தாதீங்க. ஊழியக்காரங்களை பயன்படுத்தாதீங்க. இயேசுவை தேவைக்காக பயன்படுத்தாதீங்க. அவரே சொல்லுங்க, என்ன கையை விட்டுட்டீங்க? இப்பதான் வருது மேட்ரு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். இதுதான் இங்க புரிந்து கொள்ளுகிறான். ஆபிரகாம், நல்லா கவனிங்க, ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் 75 வயசுல எல்லாம் பார்த்துட்டீங்களா? சரி, ஃபாதர் வந்திருக்காங்க, பார்த்துட்டீங்களா? சரி. ஆபிரகாம் 75 வயதுல வாக்கு தத்தத்தை வாங்குறாருங்க. 100வது வயதுல வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப 100 வயது வரைக்கும் அந்த 25 ஆண்டுகள் வாக்கு தத்தம் அவரோட கூட வந்தது உண்மை. ஆண்டவர் அவரோட கூட வந்தது உண்மை. ஆனா ஆபிரகாம் ஆண்டவரோடு நடக்கல. ஆபிரகாம் ஆண்டவர் அறிந்து கொள்ளல. சில நேரம் எலியேசரை முன்வைக்கிறார், இஸ்மாயேலை முன்வைக்கிறார், மனைவியை முன்வைக்கிறார், ஆகாரை முன்வைக்கிறார். அப்படி தடுமாறி 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 மனுஷன் முழுக்க 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 அப்படி போராடி கொண்டிருந்த உடனேதான் அவர் கிறிஸ்துவை, ஆண்டவரை அனுபவிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு 25 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அதுலதான் ஈசாக்கு பிறக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு கேட்டு கேட்டு போறதை விட்டுட்டு அவரை உள்வாங்கி ருசி பார்த்து உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க தினமும் அவரை அசைப்போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாக்குத்தத்தம் இன்றே நிறைவேறும். இல்லைன்னா ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏன் எனக்கு வரலன்னு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும். மரியாதை பார்த்த மாதிரி தோட்டக்காரன் அந்த லிஸ்ட்ல தான் ஆண்டவர் நம்ம பார்வையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் யாரோ ஒருவருக்கு நன்மை செய்கிறார், எனக்கு நன்மை செய்யல. அப்புறம் ஆண்டவர் விடலைங்க. அம்மா பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டோன்ன, அப்பந்தான் அந்த குரல் கேட்டோன்னு அவங்களுக்கு என்ன வருது? ரபூனி அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை அந்த மரியாதையினுடைய கண்களை திறந்தது. அல்லேலூயா. இருதயத்தை திறந்தது. அது வரைக்கும் அந்த அம்மா இயேசு செத்தவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க பார்த்து கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தது. நான் சொல்றேன், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இனி அவரை வேற லிஸ்ட்ல வைக்காதீங்க. இவர் என் குடும்பத்துல என் புருஷனுக்காக வந்தவன் வைக்காதீங்க, எனக்காண்டி வந்தவன் வைங்க. ஆமா, என் மனைவிக்காக அல்ல, எனக்காக வந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம்முடைய வீட்டாரும் மீட்படைவீர்கள். கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாம் நம்மளை தாழ்த்தோம். அனுபவம் இயேசுவின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லாது. பேதுரு பெரிய அனுபவசாலி தான் மீன் பிடிப்பதில்லை. ஏசப்பா பார்த்து சொன்னாங்க, இரவெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், ஒண்ணு கிடைக்கல. நான் பாடுபட்ட ஒண்ணு கிடைக்கல. ஆனா நீங்க சொன்ன வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வார்த்தையின் மீது தாகம் உள்ளவர்களாயிருங்கள். ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் முதற்கொண்டு அடித்துக் கொண்டு உங்களிடம் வந்து சேருகிறதா இருக்கிறது.
எவ்வளவு ஆழத்தில் புதைந்திருந்தாலும் அப்படி மேலே எழும்பி உங்களிடத்தில் வருகிறதா இருக்கிறது. ஐயா, கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டதே என்று சொல்லி கதறின பொழுது எலிசா ஒரு மரத்தினுடைய கிளையை உள்ள போடுறாரு. கோடாரி மிதந்தது. வார்த்தையை போடுகிற பொழுது ஆசீர்வாதங்கள் மிதந்த உங்களிடத்தில் வந்து சேர்கிறதா இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளருங்கள். மனுஷனை அறிகிற அறிவுல வளராதீங்க. மனுஷனை ஆராய்ந்து பார்க்காதீர்கள். ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால, உம்முடைய பெயரினால் எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.